அரிசி வச்சிருக்கேன். ஓகே, பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளருக்கு 1.5ங்கிற கணக்குல 9 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அது வந்து குக்கர் ஆன் பண்ணி குக்கர் வந்து ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திடணும். அப்புறம் அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, சோம்பு. பட்டை 6 டம்ளர்ங்கிறதுனால நான் இவ்வளவு பட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 6-7 யூஸ் பண்ணலாம். கிராம்பு வந்து ஒரு 6 யூஸ் பண்ணலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டா போதும், ஏன்னா ஃபைனலா நம்ம திருப்பி நிறைய ஆட் பண்ணுவோம். அதனால சும்மா ஃபிளேவருக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு. சோம்பு கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் நிறைய போடணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதுல இந்த அரிசிக்கு ஏத்த மாதிரி சால்ட் நம்ம டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுல நெய் ஆட் பண்ணோம். தண்ணி சூடாகுது, குக்கர் மூடி போட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பே லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3-4 ஆட் பண்ணலாம். இது வந்து இப்பதான் ஆட் பண்ணனும். ஆமா, அப்பதான் ஆட் பண்ணனும். அப்பதான் அது ஃப்ளேவர். முதல்ல நம்ம போட தேவையில்லை. நம்ம க்ளோஸ் பண்ணும்போது 3-4 போடலாம். நம்ம அரிசி வச்சு குக்கர் வந்து ஒரு விசில் வந்துருச்சு. அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அதோட ஸ்டீம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஓபன் பண்ணணும். மீன்வைல் நம்ம வந்து சிக்கன் குக் பண்ணிக்கலாம். குக்கர்ல கொஞ்சம் ஆயில், இது 1 கிலோ அரிசி, அதுக்கு வந்து ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு, 5 தக்காளி. நம்ம நார்மலா பிரியாணி பண்ணும்போது 6 டம்ளர் அரிசினா இன்னும் ஜாஸ்தியா வெங்காயம் வெட்டணும். பட் இதுக்கு அவ்வளவு தேவையில்லை. எண்ணெய் காஞ்சிச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் வச்சுக்கலாம். சிக்கன் விசில் போட்டுருக்கோம். இது ஒரு 4 to 5 விசில் வரும். அதுக்கப்புறம் அரிசி வந்து ரொம்ப ஊற வைக்க கூடாது. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும். இது வந்து ஃபுல் வெள்ளை ஆகக்கூடாது. அரிசி வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து பார்க்கும்போது அது ஃபுல் வெள்ளையா இருக்கக்கூடாது. முக்கால்வாசி தான் வெள்ளையா இருக்கணும். கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். இது எவ்வளவு நேரம் ஊற வச்சாச்சுன்னா அரிசி எவ்வளவு நேரம்? 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் போதும். இது வந்து பாஸ்மதி ரைஸ், பாஸ்மதி அரிசி. உப்பு நீங்க இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்து வேணா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது அவ்வளவுதான். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான். சிக்கன் எப்ப போடுவீங்க? சிக்கன் வந்து தனியா செப்பரேட்டா நம்ம குக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை செஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 5 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கலாம்.
இதுல என்னென்ன அரைச்சி? இஞ்சி பூண்டு விழுது. எத்தனை ஸ்பூன்? ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. ஓகே. கொஞ்சம் பிரியாணி மசாலா. இது ஒரு 4 ஸ்பூன். பச்சை மிளகாய் போடல, சில்லி பவுடர் தான் காரத்துக்கு. ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு தேவையா? குழம்பு மிளகாத்தூள் போடுவேன்னா, இது வெறும் மிளகாத்தூள். அது வேண்டாம், தேவை. பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா. இது வந்து 2 ஸ்பூன் போதும். சால்ட் உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. சரி, எவ்வளவு தேவையோ அவ்வளவு சால்ட். நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம். இன்னும் வேற ஏதாவது 2-3 மரம் போட்டு விடுங்க. ஆயில் போடணும். கொஞ்சம் இப்போ வந்து சிக்கன் போடணும். ஏதா போட்டு விடுங்க. நீங்க நல்ல இடம் இருக்கு பின்னாடி. ஒரு மாங்காய் மரம் ஒண்ணு போட்டு விடுங்க. யார விட்டு வைங்க. இல்ல, அது ஒரு சில செடி இருக்கும்ல வராதது, ரொம்ப வேர் விடாதது. போடுறேன். சிக்கன் போட்டேன். தண்ணி ஊற்றி வேக வைக்க போறோம். அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு வந்து இந்த இவ்வளவுதான் வேகணும், குழையாம இருக்கணும். கரெக்டா வெந்திருக்கு. இது எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஒரு 4 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம ப்ரௌனிஷா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இது வந்து கொஞ்சம் கீ பிளஸ் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஓகே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தனியா நம்ம மேல போட தனியா ஒரு கடாயில இது டாப்பிங் பண்றதுக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு இதுதான். கிரேவி ஆயிடுச்சு. அரிசி வந்து கிரேவி கொஞ்சம் கிரேவி வச்சிடணும். ஃபுல் கிரேவியுமே இதுல இருக்கா? இல்ல இல்ல, பாதி எடுத்து வச்சிட்டீங்க. ஒரு லேயர் போட்டு பண்ணி வச்ச ஆனியன், கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸு, கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் புதினா,
ஃப்ரெஷ் புதினா மின்ட் லீஃப். ரெண்டு மறுபடியும் கிரேவி போட்டு ரெண்டா செட் பண்ணலாம். பட் நான் வந்து 2 குக்கர்ல தனித்தனியா ஓகே 2 குக்கரா வச்சிட்டீங்க. ரெண்டா செட். சோ நமக்கு அரிசி உடையாம இருக்கும் இல்லையா கிளறும் போது, மசாலாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ செகண்ட் லேயர் ஆட் பண்றோம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் இது வந்து இந்த சூடுலயே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோம். கிரேவி வந்து கீழே இருக்கும், அதை நம்ம டச் பண்ணாம மேல இந்த அரிசியை போட்டுக்கலாம். அதே மாதிரி இது ஸோ இந்த ஆனியன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனியன் வந்து ஆமா நல்ல டேஸ்ட் தரும். வந்து விசில் விட தேவையில்லை, ஜஸ்ட் சிம்ல மட்டும். ரெண்டுமே பத்த வச்சுட்டு ரெண்டுமே விசில் போடணும். இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ரொம்ப ஹையோ வேண்டாம், ரொம்ப லோ வேண்டாம், மீடியம்ல வைக்கணும். எவ்வளவு நேரம் வைக்கணும்? நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். ஆக்சுவலா விசில் வர 10 மினிட்ஸ் கூட 5 மினிட்ஸ் வச்சா போதும். விசில் வர மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எடுத்து பார்க்கணும். விசில் வர மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டு விசிலே கட்டிடணும், விசில் விட வேணாம். ரெடி. அதுக்கு லேசா கலரி விட்டுட்டு இருக்காங்க. சர்வ் பண்ணுங்க, பிளேட் கொடுங்க. இது கலரக்கூடாது. திரும்ப